ஓகே, தொடர்ந்து நிறைய பேர் பேச இருக்கிறதுனால அதுக்கு முன்னாடி அன்மாஸ்கிங் அப்படின்ற ஒரு விஷயம் நான் ஸ்டார்டிங்கே சொன்னேன். அன்மாஸ்கிங் பிதாக்கான ஒரு சின்ன இனாகுரல் ஃபங்க்ஷன் தான் இது. ஸோ மேம்க்கு டைம் ஆயிடுச்சுனால ஸோ வி வுட் லைக் டு டூ தி செல்வராஜ் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். ஓகே, சோ இதோ உங்களுக்காக அன்மாஸ்கிங் ஆஃப் பிதா. ஃப்ரண்ட்ல இருக்கிறவங்க எல்லாருமே கொஞ்சம் சைட்ல இடம் விட்டுருங்க சோ தட் போட்டோகிராஃபர்ஸ் அதை கவர் பண்ண முடியும் ப்ளீஸ். Congratulations to the entire team of Fida. நான் சொன்ன மாதிரி தான் ஒரு ப்ராமிசிங்கான ஒரு ஃபிலிம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை கரெக்டான இடத்துல ப்ரெஸ் அண்ட் மீடியா உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்கோம். ஸோ டெஃபினட்டாக இதோட ரீச் வந்து உங்கள் கையில் தான் இருக்குது. அனைவருக்கும் வணக்கம். கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு த ஹோல் டீம். ஒரு படம் வந்து இன் மை ஒப்பீனியன் சினிமாங்கிறது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான மீடியா. அண்ட் ஒவ்வொரு வாய்ப்பும் டிரெக்டர்ஸ்க்கு கிடைக்கிற, ஃபிலிம் மேக்கர்ஸ் கிடைக்கிற ஒவ்வொரு வாய்ப்பும் வந்து அவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது, இட்ஸ் ஸோ வண்டர்ஃபுல். ஒரு படம் முடிச்சுட்டு நம்ம ஃபீல் பண்ணுவோம் இன்னும் அதை பெட்டராக யூஸ் பண்ணியிருக்கலாமேன்னு. யூனோ அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த 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 ஒரு யூ வில் ஸ்டார்ட் மிஸ்ஸிங் இட். ஐயோ இன்னும் அந்த வாய்ப்பை நல்லா பயன்படுத்திக்கலாமே தோணும். ஸோ ஒவ்வொரு வாய்ப்பும் நம்ம ரொம்ப ரொம்ப சீரியஸாக அதை வந்து சினிமாவை நம்ம லைட்டாக எடுத்துக்கவே முடியாது. அந்த உழைப்பையும் அந்த அந்த பேஷனோடு நம்ம ஒர்க் பண்ணணும். அந்த பேஷன் எனக்கு இந்த படத்தில் தெரியுது. அதே மாதிரி அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது ஒன்று இருக்குது ஒரு ஃபிலிம் மேக்கருக்கு. தட்ஸ் மை ஒப்பீனியன், மை ஹம்பிள் ஒப்பீனியன். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லா ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கும் இருக்கணும்னு நம்ம ஆசைப்படுறோம். ஸோ ஆல் தி பெஸ்ட் டு த டீம். அண்ட் திஸ் இஸ் யுவர் டெபியூ ஃபிலிம் ஆஸ் அன் ஆக்டர். ஆல் தி பெஸ்ட். க்ரியேட்டிவிட்டியோட உச்சகட்டம்னா சினிமா தான்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் நிறைய பாதைகளில் போயிட்டு ஃபைனலி ஐ ஃபவுண்ட் மை யூனோ நான் எதை தேடிட்டு இருந்தேனோ அது எனக்கு சினிமாவில் கிடச்சிது. ஸோ அதனால ஐ திங்க் யூ ஹவ் stepped into a beautiful, wonderful world, and all the best to you for your creative journey. And the whole teamக்கு எடிட்டர் ஒரு லேடியா இல்லையா மிஸ் சொன்ன மாதிரி இருந்தது.
மிஸ் வாஸ்டப் எனக்கு ஒரே எக்ஸைட்டட் ஆயிடுது. ஏன்னா டெக்னீஷியன்ஸ் வந்து சினிமாக்கு பின்னால் இருக்கிறது டெக்னீஷியன்ஸ் விமனாக வரும்போது நமக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸ்க்ரீனில் நிறைய விமனை பார்க்குறோம், ஆனால் ஸ்க்ரீனுக்கு பின்னாடி விமனை பார்க்குறது அது ஒரு பயங்கரமான ஒரு ஃபீலிங். ஸோ கிரியேட்டிவிட்டி மாதிரி ஒரு இன்டாக்சிகேஷன் வேறு ஒன்றுமே கிடையாது. அதுக்கு மேலே ஒரு போதை தேவையில்லை நமக்கு. ஸோ ஐ திங்க் கார்த்திக் குமார், all the best to you. As our MC said, you are a very promising technician and director and a filmmaker. I hope you make films that really touch the hearts of people and creative positive influence. Thank you so much. உங்களையெல்லாம் சந்தித்து பேசுகிறதுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். எல்லா மீடியா உறவினருக்கும், மேடையில் உட்காந்துருக்கிற ஜாம்பவான்களுக்கும் அண்ட் எவ்ரிபடி ப்ரெசன்ட் ஹியர் மிகப்பெரிய வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து ஒரு விஷயம் ஷேர் பண்ணணுன்னு நினைக்கிறேன். படத்தோட விஷயம் போகிறதுக்கு முன்னாடி ஐம் வெரி ஹாப்பி டுடே, ஃபீலிங் வெரி கண்டென்ட் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா எல்லார் லைஃப்லையுமே பர்சனலாக ஒரு தேடல் இருக்கும், ப்ரொஃபஷ்னலாக ஒரு தேடல் இருக்கும். சம்டைம்ஸ் பர்சனல் லைஃப் டேக் ஓவர் ஆகும், சம்டைம்ஸ் ப்ரொஃபஷனல் லைஃப் டேக் ஓவர் ஆகும். அது மாறி மாறி போயிட்டுருக்கோம். சீசன்ஸ் மாதிரி தான். அதில் வந்து கான்சன்ட்ரேஷன் வந்து நம்ம பர்சனல் லைஃப்க்கு அதிகமாக கொடுப்போம், எஸ்பெஷலி பெண்கள் வந்து ஜாஸ்தியே கொடுப்போம். அண்ட் தென் டேக் டைவர்ஷன் யூ டர்ன், திரும்பி வந்து ஆரம்பித்த இடத்துலையே வந்து கூட நிற்கிற சப்ஜெக்ட்ஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. என்னோடய வாழ்க்கையும் அப்படி தான். ஸோ அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி ஏன் நான் சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னா, என்னோட 2 படம் வந்து இன்றைக்கி தியேட்டரிக்கல் ரிலீஸ், தண்டுபாளையம் அண்ட் ஹரா. அது இல்லாமல் இன்றைக்கி பிதா லான்ச்சில் நான் இங்கே நிற்கும் போது உங்கள் முன்னாடி திரும்பவும் ஒரு ஆரம்பம், இன்னொரு படம் அப்படின்னும் போது இட் இஸ் சம்திங் நான் எதிர்பார்க்காத ஒரு விஷயம். இதை நான் ஏன் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா, பெருமைக்காக இல்லை, பொறுமைக்காக. எத்தனையோ யங்ஸ்டர்ஸ் வந்து வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான், ஒரு எக்ஸாமில் தோல்வி அடைஞ்சா சூசைட், லைஃப்பில் வந்து ஒரு காதல் தோல்வி அடைஞ்சா சூசைட், கொலை, எவ்வளோ விஷயங்கள் இருக்குது, தற்கொலை, கொலை, so many things நெகட்டிவ். பட் அதெல்லாம் தாண்டி ஒரு வெற்றி இருக்குது, அதெல்லாம் தாண்டி ஒரு ஹோப் அப்படிங்கிறது இருக்குது லைஃப்பில். அது நம்ம பிளான் பண்ண தேவையில்லை, எதிர்பார்க்க தேவையில்லை, ஜஸ்ட் கீப் கோயிங். விடாமுயற்சி, விடாமல் போயிட்டே இருங்க. தினமும் எந்திரிங்க, உங்கள் வேலையை செய்யுங்க, நல்லதே செய்யுங்க. கண்டிப்பாக வந்து தேர் இஸ் அ லைட் அட் தி எண்ட் ஆஃப் த டனல். அதை சொல்லணுன்னு நான் ஆசைப்பட்டேன். இல்லைன்னா நான் இந்த மாதிரி வந்து இன்னைக்கு வந்து இந்த லான்ச்சில் வந்து சரண் சார், வி ஹாவ் அ பர்சனல் கனெக்ஷன். அவர், அப்புறம் லக்ஷ்மி ராமகிருஷ்ணா மேடம், இவங்கெல்லாம் வருவாங்க. அப்புறம் சோபனா வந்து ஆங்கர் பண்ணுவாங்க. பெரிய வெற்றிங்க. எனிவே, கம்மிங் டு பிதா, கார்த்திக் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து தம்பி கூப்பிட்டதே அக்கான்னு தான் சொல்லி ஃபோன் பண்ணி கூப்பிட்டாரு. ஸோ என்கிட்ட சொன்னார், இந்த மாதிரி வந்து நான் யூஸ்வலாக கதை கேட்க மாட்டேன், நான் அது நிறைய மேடையில் சொல்லியிருக்கேன், எதுக்கு அவங்க டைமையும் வேஸ்ட் பண்ணி என் டைமையும் வேஸ்ட் பண்ணோம், எனக்கு என் கதாபாத்திரம் என்ன, நான் என்ன பண்ணுறேன், எத்தனை நாள், எப்போ டேட்டு, அவ்வளோதான், அதுக்கப்புறம் சம்பளம்லாம் அது பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு இதில் தான் பிதா வந்தது. ஐ ரியலி லைக்ட் சம்திங் டிஃப்ரெண்ட். அண்ட் ப்ராஸ்தட்டிக் மேக்கப் பற்றி, எனக்கு மேக்கப்னா ரொம்ப பிடிக்கும், பிகாஸ் ஐ ஹவ் ஆல்சோ ஸ்டடிட் இட். அண்ட் அஃப்கோர்ஸ் எல்லாருக்குமே, ஒரு ஆர்டிஸ்டாக இருக்கிற எல்லாருக்குமே வந்து ஏதாவது ஒன்று டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும், நம்மளால் முடிஞ்சது ஒன்று ட்ரையல் பண்ணணும் அப்படிலாம் நினைப்போம். திஸ் இஸ் மை செகண்ட் ஃபிலிம் வித் ப்ராஸ்தட்டிக் மேக்கப். அதில் வந்து இது ரொம்ப அவர் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எனக்கு பெருசாக தெரியல. நான் பாட்டுக்கு போயிட்டேன், செட்டுக்கு போயிட்டு பீட்சாலாம் ஆர்டர் பண்ணிட்டு சாப்பிடவே முடியல. இட் டுக் அ லாங் டைம். அண்ட் நிறைய விஷயங்கள், சினிமாங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது.
நிறைய பொறுமை வேணும் அப்படிங்கிறது வந்து போக போக தான் எல்லாருக்குமே புரியும். ஐ என்ஜாய்ட் இட் அண்ட் you right? Yeah, she did the prosthetic makeup for the film. Yeah, she did an excellent job. Russia did a excellent job and ரொம்ப பொறுமையா ரொம்ப, ஏன்னா நான் வந்து எனக்கு பொறுமையே கிடையாது. ஒரு இடத்துல உட்கார்றது ரொம்ப கஷ்டம். ஒரு 10 நிமிஷம் நின்றுட்டு இருப்பேன், பட் என்னால் உட்கார முடியாது. பட் அவ்வளோ அழகாக வந்து அவங்க அதை பண்ணி முடித்தாங்க. அண்ட் ஆஃப்டர் தட் ஆல்சோ நாங்கள் வி என்ஜாய்டு த ஹோல் இது. எனக்கு செம்ம பசி, எனக்கு சாப்பிட முடியல இந்த ரத்தம்லாம் பார்த்தோன்னே. ஸோ லஞ்சே சாப்பிடல. ஆனால் மதி வந்து எலியை தான் சமைச்சு எடுத்துகிட்டு வந்தாருன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனாலும் நான் அதை வந்து அப்படி நிஜமாக ரசித்து சாப்பிட்டேன். சுவையாக இருந்துச்சு. பட் நமக்கு இமேஜினரி விஷுவலில் வந்து எலி தானங்க வரும். ஐ ஹட் சீன் தட் எலியோட ஷாட் வந்து நான் மானிட்டரில் பார்த்தேன். அதுலேயே இந்த படத்தோட தரம் தெரிஞ்சுது, கேமராமேனோட டேலண்ட் தெரிஞ்சுது, அண்ட் கார்த்திக்கோட விஷுவல் தெரிஞ்சுது. அண்ட் அஃப்கோர்ஸ் பாலா அண்ட் சதீஷ் வெரி நைஸ் ப்ரொடியூசர்ஸ். அவங்க போட்ட அந்த செட்டே எனக்கு வந்து ஒரு பெரிய ஹாலிவுட்டில் இருக்கிற சிட்காமில் வந்து அந்தந்த ஸ்டேஜ் போட்டிருப்பாங்க. அதை சுற்றி மக்கள் உட்காந்துருப்பாங்க, அப்படி திருப்பி எடுப்பாங்க. பட் ஒரே ஸ்டேஜில் அவ்வளோ செட் இருக்கும். அந்த மாதிரி ஒரு சின்ன இடத்துல அத்தனை பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருந்தாங்க. அண்ட் மதி வந்து எனக்கு முன்னாடி பழக்கம் கிடையாது, எனக்கு முன்னாடி அறிமுகம் கிடையாது. பட் நான் ஆக்டராக தான் சந்தித்தேன், நான் ப்ரொடியூசராக சந்தித்ததே கிடையாது. ஸோ எனக்கு சொன்னாங்க இந்த மாதிரி அந்த மாதிரி. ஐ மெட் ஹிம் ஆன் செட் அண்ட் ஐ வாஸ் வெரி இம்ப்ரெஸ்ட். இன்ஃபேக்ட் இந்த மேடையில் அதை பற்றி நான் பேச மாட்டேன், பட் 100% வந்து சக்ஸஸ் மீட்டில் அதை பற்றி நான் பேசுவேன். பிகாஸ் ஐ செட் சம்திங் வெரி வெரி பாசிட்டிவ் டு மதி, விச் நான் நிறைய பேர்கிட்ட சொல்லாத விஷயத்த சொல்லியிருக்கேன். சொன்னது நடந்திருக்கு. ஸோ பார்க்கலாம். கண்டிப்பாக வந்து ஐ திங்க் வெரி ப்ராமிசிங் ஆக்டர் அண்ட் எஸ். ஸோ லவ்லி டு பி ஹியர் அண்ட் ரொம்ப ஹாப்பி அண்ட் யா, எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்க ப்ரெஸ் அண்ட் மீடியாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் டுடே ஐம் ஆப்வியஸ்லி ஹியர் டு சியர் அப் மை மாமா. ஐ கான்ட் பிலீவ் லுக்கிங் அட் த ட்ரெய்லர். ஐ மீன் இவ்வளோ நல்ல ஆக்டர்னு எனக்கு தெரியல. பட் ஆல் தி வெரி பெஸ்ட் மாமா. அண்ட் கார்த்தி, இது உங்கள் ஃபர்ஸ்ட் படம் மாதிரியே இல்லை. ஐ மீன் இட்ஸ் சீரியஸ்லி இட்ஸ் அ வெரி குட் ஜாப். அண்ட் வனிதா மேம், எனக்கே பயமாக இருக்கு. பட் வெரி மச் நம்ப முடியல. Well, Pitana, Appa, father, you know, it's a very big emotion because I, being a girl, I know how much a father means. And Mama, எனக்கு தெரியும் இந்த எமோஷன் உங்களுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு சொல்லி. ஸோ ஐ விஷ் யூ நத்திங் பட் ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் குட் லக். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். நான் நக்ஷா சரண். இங்கே வந்திருக்க எல்லாருக்குமே மூவி டீம், தி ஸ்பெஷல் கெஸ்ட்ஸ் அண்ட் மீடியா அண்ட் ப்ரெஸ் ஃபேமிலி எல்லாருக்குமே ஒரு பெரிய பெரிய வணக்கம் சொல்லிக்க விரும்புகிறேன். இந்த பிதா டீம் வந்து இஸ் வெரி ஸ்பெஷல் அண்ட் க்ளோஸ் டு மை ஹார்ட். ஏன்னா மதி சார் இஸ் மை ஃபர்ஸ்ட் டெபியூ மூவியோட ப்ரொடியூசர், சாமானியனோட ப்ரொடியூசர். சார், நீங்கள் வந்து எனக்கு ஸ்வீட்டான ஒரு ஹியூமன் பீயிங்காக தான் தெரியும். ட்ரெய்லர் பார்த்துட்டு கொஞ்சம் பயமாக தான் சார் இருக்குது ரியல் லைஃப்பில் பார்க்குறதுக்கு. ஸோ ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் சார். ஐ விஷ் த என்டையர் டீம், டைரக்டர் கார்த்திக் சார் and producers Bala sir and Satish sir, even the technician group, the whole group is very very close to my heart, so I wish them all the best and congratulations. Thank you. இந்த வரலாறு படிச்சுட்டு இருக்க பசங்களை கொண்டு போய் பயாலஜி கிளாஸில் விட்ட மாதிரி இருந்தது எனக்கும் தோழர் சுந்தரவல்லி அவர்களுக்கும். இந்த திரைப்பட உலகத்தை பற்றின எங்களுக்கு பெரிய அளவுக்கு அறிமுகம் இல்லை. ஆனால் குணாஜி தோழர் வந்து சொன்னார், இந்த மாதிரி நம்ம தெரிந்த தம்பி ஒருவர் ஒரு சமூக அக்கறையோடு
மண்ணின் மீது ஒரு நேசத்தோடு ஒரு படம் எடுத்திருக்கிறாரு. அதனுடைய விழாவிற்கு நீங்கள் வர வேண்டும் என்று சொன்னார். அந்த அடிப்படையில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் இன்றைக்கு பெரிய மகிழ்ச்சி. ஒரு அறிமுக இயக்குனரை போல இல்லாமல் அந்த படம் பார்க்கும் பொழுது ஒரு ரொம்ப முதிர்ச்சியான ஒரு நன்றாக ஒரு செதுக்கப்பட்ட படைப்பாக அந்த காட்சிகள் தெரிந்தது. அந்த யூடியூப்பில் அந்த லிங்க் அனுப்பியிருந்தார். அதை பற்றியான இனிஷியலான ஒரு ஆரம்பகட்ட காட்சிகள் இருந்தது. அதில் தலைவர் படம், தேசிய தலைவர் படம் பார்த்தப்போ ஒரு நம்பிக்கை வந்தது. அந்த அடிப்படையில் தொடர் குணா சொன்னார்னா சரியாக இருக்கும் அப்படிங்கிறதுல நான் வந்திருக்கிறேன். நான் அதில் இந்த மேடையிலே நான் ஐயா நாஞ்சில் சம்பத் அவரை சந்தித்ததில் பெரிய மகிழ்ச்சி. நாங்களெல்லாம் இன்றும் பார்க்கக்கூடிய, கவனிக்கக்கூடிய ஒரு சிறந்த என்ன சொல்கிறது, பல்வேறு வரலாறுகளையும் அரசியலையும் தொகுத்து பேசக்கூடியவர். பல்வேறு ஆளுமைகள் இந்த மேடைகளில் இருக்கிறார்கள். அவர்கள் அனைவருக்கும் நான் எனது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த திரைப்படத்தில் அவங்க சொன்ன செய்தி, இயக்குனர் சொன்ன செய்தியிலிருந்து நான் பார்க்கும் பொழுது ஒரு சமூக அக்கறையோடு இயங்கக்கூடிய ஒரு கதாநாயகனை அவர் முன்னிறுத்துகிறார். அந்த அடிப்படையில் இந்த சமூகத்தை பற்றியான ஒரு அக்கறையோடு இருக்கக்கூடிய இயக்குனர்கள் குறைவாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இப்படிப்பட்ட இயக்குனர்கள் இந்த உலகத்திற்கு வருவது என்பது வரவேற்புக்குரியது. கதாநாயகனாக நடித்திருக்கக்கூடிய மதியழகன் அவர்கள் அது முதல் படம் என்பது போல தெரியவில்லை, நன்று ஒரு பயிற்சி பெற்ற ஒரு நடிகரை போல அதில் மிளர்ந்திருக்கிறார். எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அதில் என்னன்னா மதியழகன்கின்ற பெயர் அவ்வளோ அற்புதமான ஒரு தமிழ் பெயர், ஒரு திராவிட இயக்கத்தோடு நெருக்கமான ஒரு பெயர். அந்த பெயரை நான் மாற்றிக்கொள்கிறேன், அல்லது இன்னைக்கு புதுவ திரைப்படத்துக்கு வந்தாலே வேற ஒரு பேரை மாற்றிக்குவோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அட்வைஸ் பண்ணுறதுக்கெலாம் வருவாங்க. அதையெல்லாம் கடந்து அந்த பெயரோடு இருப்பது என்பது ஒரு பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த திரைப்படத்தை இயக்கிய இயக்குனர் கார்த்திக்குமார் அவர்கள் ஒரு அறிமுக இயக்குனரை போல இல்லாமல் மிக பொறுப்புணர்வோடும் மிக நேர்த்தியாகவும் இந்த படைப்பை படைத்திருப்பதை போல தெரிகிறது. இந்த படத்தோட கதை முழுமையாக எனக்கு தெரியல, என்ன சொல்ல வர்றாங்கன்னு தெரியல. ஆனால் தேசிய தலைவர் படம் இருக்கிறது, ஈழம் என்கின்ற பெயர் வருகிறது. அந்த வகையில் ஒரு பெரிய மகிழ்ச்சி. ஏன்னால் அதையெல்லாம் பேசக்கூடிய சூழல், அதற்கான அனுமதி இல்லாத ஒரு இடம். எப்படி யூடியூப்ல அதெல்லாம் அனுமதிச்சாங்கன்னு தெரியல. நான் ஒரு நாள் அது படத்தை நம்ம இப்போ பயன்படுத்தினாலே தடை செய்யக்கூடிய நிலைமையில் தான் இருக்கிறது. ஆனால் குழந்தைகளை பற்றி பேசுகிறீர்கள் இந்த படத்தில், இந்த குழந்தைகள் காணாமல் போவதை பற்றி பேசுகிறீர்கள். அதை தொட்டு சொல்லணும்னா ஈழத்தை பற்றி பேசும் பொழுது பெரும் வழி இருக்கிறது. அந்த வழி இன்னும் நமக்கு இப்போ பாலஸ்தீனத்தை பார்க்கும் பொழுது இருக்கக்கூடிய அந்த கொடுமைகளை பார்க்க அந்த ஈழத்தினுடைய நினைவுகள் வந்து கொண்டே இருக்கின்றன. அதனுடைய கொடுமைகளை நாம் பேச வேண்டியது இருக்கிறது, உரத்த பேச வேண்டியது இருக்கிறது. அதுவும் திரையுலகம் எடுத்து செல்ல வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. இன்றைக்கு பாலஸ்தீனத்தில் நடக்கக்கூடிய படுகொலைகளை குறித்து பாலிவுட்டில் இருக்கக்கூடிய, ஹாலிவுட்டில் இருக்கக்கூடியவர்கள், இது போன்ற உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு திரையுலகத்தை சார்ந்தவர்களெல்லாம் வெளிப்படையாகவே பேச ஆரம்பித்திருக்கிறார்கள். அமெரிக்காவினுடைய அரசாங்கத்திற்கு எதிராகவே அந்த அரசாங்கத்தை விமர்சித்து ஹாலிவுட்டினுடைய முன்னணி நடிகர்கள், இயக்குனர்கள் தொடர்ச்சியாக அதை குறித்து பேச ஆரம்பித்திருக்கிறார்கள், பேசுகிறார்கள். அந்த குழந்தைகளுக்காக பேசுகிறார்கள். இன்றைக்கு பாலஸ்தீனத்தை பற்றி நாம் வருத்தப்படுகிறோம் என்றால் அந்த குழந்தைகள் கொல்லப்படுவதை நாம் பார்க்க முடியவில்லை. குழந்தைகள் மீதான நேசம்தான் ரொம்ப முக்கியமானத மனித குலத்தினுடைய மனித நேயமாக இருக்கிறது. ஈழத்தில் கிட்டத்தட்ட 8 மாதத்தில் 32,000 குழந்தைகள் வரை படுகொலை செய்யப்பட்டார்கள். இது உலகத்திலேயே மிக குறுகிய காலத்தில் அதிக அளவில் படுகொலை செய்யப்பட்ட குழந்தைகள் எண்ணிக்கை என்பது தமிழீழத்தில் மட்டும்தான். வெறும் 8 மாதத்தில் 1,46,679 பேர் படுகொலை செய்யப்பட்டார்கள் என்கின்ற 15 ஆண்டு கால தகவலை தற்பொழுது மாற்றி அதற்கு மேலும் 20,000 பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கார்கள் என்று ஐநாவினுடைய நிபுணர் குழுவினுடைய அறிஞர் இப்போ ஒரு 3 வாரத்துக்கு முன்பாக தகவல் வெளியிட்டிருந்தார். நமக்கு அதெல்லாம் செய்தியாகவே மாறவில்லை. 20,000 பேர் எண்ணிக்கை, 1 அல்ல 2 அல்ல, 1,46,000 பேர்லிருந்து 1,67,000 பேர் என்று அந்த கணக்கு சொல்லும் பொழுது 20,000 பேருடைய அந்த இறப்பு நமக்கு ஒரு எண்களை போல ஒரு நம்பர்ஸா நம்ம கிராஸ் பண்ணி போறோமோ அப்படிங்கிறது இருக்குது. அதுல ரொம்ப அந்த துயரத்தை தாங்க முடியாததற்கு காரணங்கள் என்னன்னா, நம்ம ராமேஸ்வரம் தனுஷ்கோடி பகுதியில் இருந்து ஒரு 10-15 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய இந்த இடத்தின் பேர் மன்னார் மாவட்டம்னு பேரு. போர் ஆரம்பித்த பொழுது 2008 போர் ஆரம்பித்த பொழுது மன்னார் மாவட்டத்தினுடைய மக்கள் தொகை 32,000 சொச்சம் பேர், 32,400 பேரோ 800 பேரோ இருந்தாங்க. 8 மாதம் கழித்து போர் முடிந்த பிறகு மன்னார் மாவட்டத்தினுடைய மக்கள் தொகை, தமிழர்களுடைய மக்கள் தொகை வெறும் 480 பேர், வெறும் 480 பேர். இது இந்த தகவல் எந்த ஊடகத்திலும் எந்த இடத்திலும் வரவில்லை.
ஐநாவினுடைய அறிக்கைக்கு நாங்கள் அதனுடைய ஆதாரங்களை அனுப்பியிருந்தோம். 2009 2010 இதெல்லாம் அனுப்பியிருந்தோம். இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு போர், ஒரு படுகொலை, ஒரு இனப்படுகொலை நமக்கு அருகில் நடந்தது. ஆனால் அதை குறித்து இந்தியாவில் பேசுவதற்கான அனுமதி எல்லாம் இல்லாத ஒரு சமயம். இந்த இந்த இனத்தினுடைய மானத்திற்காகவும், இந்த இனத்திற்கு என்று ஒரு தேசம் வர வேண்டும் என்று போராடிய தலைவனை குறித்து எங்கும் பேச முடியாது, அவர் புகைப்படத்தை கூட பயன்படுத்த முடியாது என்கின்ற ஒரு சூழலில் அந்த படத்தை ஏதோ ஒரு இடத்தில் கொண்டு வந்து விட வேண்டும் என்று திரைப்படத்தில் கொண்டு வந்திருக்கின்ற வகையில் அவருக்கு எனது பாராட்டத்தை தெரிவித்து, இந்த முயற்சியை முன்னெடுத்த தயாரிப்பாளர்களுக்கும் இதில் கதாநாயகனாக நடிக்கக்கூடியவர்களுக்கும் அதனுடைய தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் இதை மிக திறம்பட இயக்கிய இயக்குனருக்கும் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்களுக்கு இன்னைக்கு ஒரு வித்தியாசமான தருணம். முதல்ல மேடையில் வந்திருக்க லாஸ்ட் மினிட் அழைப்பை ஏற்று வந்திருக்க எல்லா டிக்னிட்டரிஸுக்கும் ரொம்ப 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 நன்றி. நிறைய பேர் சினிமாவே தெரியலன்னு சொன்னாங்க, பட் இருந்தாலும் அழைப்பை ஏற்று வந்திருக்காங்க. எல்லாருக்கும் நன்றி. பத்திரிகை இது இந்த மாதத்துலேயே பிரசாத் ஸ்டுடியோவில் ஒரு 4வது ஈவெண்ட் பண்ணுற ஒரே ஒரு ப்ரொடியூசர். இப்போ ஆக்டராக மாறி இருக்கேன். எல்லாம் உங்களை நம்பி தான் இருக்கேன், கை விட்டுறாதீங்க. எவ்வளோ பேரை தூக்கி விட்டுருக்கீங்க. நானும் ஒரு தடவை வந்து உங்களுக்கு கெஞ்சிட்டே இருப்பேன், நல்லா எழுதுங்க, நல்லா தான் எழுதிருக்கீங்க. பட் இருந்தாலும் ஆப்ரேஷன் சக்ஸஸ் பேஷண்ட் டெத் இந்த மாதிரி ஆகிப்போச்சு லாஸ்ட்டு படம். இப்படி தான் இருக்கும். ஆனால் ரொம்ப சந்தோஷம். ராமராஜன் சாரை வந்து நேற்று சீனராமசாமி சார் ஃபோன் பண்ணாங்க. பரவாயில்லப்பா, அடுத்து ஒரு 3 கோடி வரைக்கும் தாங்குவார் மாதிரி ஆளை கொண்டு உள்ளே விட்டுட்டானாரு. சந்தோஷமாக இருந்தது. நல்ல மனிதர். எப்பயுமே நம்ம இதில் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்கிற நிறைய பேர் பேச வேண்டியிருக்கு. ஈழமும் இழந்தேன், ஈன்றவளையும் இழந்தேன், ஈவு இரக்கமற்ற இவ்வுலகில் ஈசனாய் மாறினேன் என்ற டயலாக் நீங்கள் லாஸ்ட்டாக பார்த்துருப்பீங்க. இதில் நீங்கள் மேதகு பிரபாகரன் சாரை எந்த விதத்துலேயும் ஒரு தவறாக சித்தரிக்கல. அவருக்கான ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் இதில் இருக்கும். கதைன்றது வேற. இது சும்மா பேனருக்காகவோ இல்லை ஒரு ப்ரமோஷனுக்காகவோ நம்ம ஒரு லியோவில் பண்ணுற மாதிரி இல்லை வேறு மாதிரி இல்லை. இது படத்தில் நீங்கள் பார்த்தாலும் படத்தில் கண்டென்ட்டாக இருக்கும். இந்தியாவில் இருக்கிற ஒரு அப்பா அம்மாவும் இந்த படம் பார்த்துட்டு தேட்டரில் கொண்டாடுவாங்க. யாருமே ஒரு தொடாத ஒரு சப்ஜெக்டை தொட்டிருக்கோம். இட்ஸ் கோயிங் டு பி என்டர்டெயின். அதோட ஒரு விஷயத்த சொல்லியிருக்கோம். என்னோட 11 படம் 11 படம் நான் முடிச்சிட்டேன் ஆஸ் அ ப்ரொடியூசராக. இப்போ கேரக்டராக ஹீரோன்னு நான் எப்பவுமே இல்லை, கேரக்டராக மாறி இருக்கேன். இந்த வாய்ப்பை தந்த ஸ்ரீனிக் ப்ரொடக்ஷன் பாலா சாரையும் சதீஷையும், சார்னு சொல்லக்கூடாது, சினிமாவில் என்ன பண்ணுவாங்கன்னா உடனே ப்ரொடக்ஷன் சாருன்னுவாங்க. தம்பிங்க 2 பேரும் என்னை நம்பி இந்த படத்தை ப்ளீஸ் வாங்க கொடுத்துருக்காங்க. அதனால் ரொம்ப ப்ரொடியூசர்ஸ் நல்லா இருந்தாங்க, இண்டஸ்ட்ரி நல்லா இருக்குங்க. அது வந்து தனஞ்சலின் சார் அழகாக சொன்னார். இன்னைக்கு வந்து ஒரு ஹீரோட்ட போய் பேச முடியல, பேசினா அவன் கேட்குற சேலரி கொடுக்க முடியல, வியாபாரம் அந்தளவுக்கு இல்லை. ஃபஸ்ட்டு 3 days ஓப்பனிங் இல்லை நிறைய பேருக்கு. ஆனால் அவங்க கேட்குறலாம் பார்த்தா க்ரோர்ஸில் கேட்குறாங்க. நாங்கள் ட்ரை பண்ணி ஒரு புதுமையாக பண்ணியிருக்கோம். அது நீங்கள் படம் வந்தவர் பார்த்து சொல்லுங்கள். அதுக்கப்புறம் கார்த்திக் குமார், அதான் இப்போ இந்த படத்தில் வந்து எங்களுக்கு ப்ரொடக்ஷன் சைடில் ரொம்ப ஹெல்ப் பண்ணது சரவண சுப்பையா சார், சிட்டிசன். அவர் படங்கள்லாம் நாங்கள் பார்த்து வியந்த ஒரு மனிதர். எங்கள் கூட இருந்து டே நைட்டாக ஒர்க் பண்ணி, அவர் 2 நாள் ஷூட்டிங் போகாமல் இந்த படத்துக்காக எங்கள் கூட இருந்து ஒர்க் பண்ணி எல்லாரையும் தோழர்லாம் வந்திருக்காங்கன்னா இட்ஸ் நாட் தட் ஈஸி. நம்ம சினிமா இருக்கவங்களை கூப்பிடலாம், சினிமாக்கு அப்பாற்பட்டவங்களை கூப்பிடுறது ரொம்ப கஷ்டம். இவங்கெல்லாம் எங்களை வாழ்த்த வந்திருக்காங்க. ரொம்ப நன்றி. சரவண சுப்பையா சாருக்கு நன்றி. கார்த்தியோட குரூ, ரிச்சர்ட்ஸ் அண்ட் எடிட்டர் அண்ட் கேமராமேன் அண்ட் மியூசிக் டைரக்டர், செல்வா டிசைனர், டே நைட்டாக ஒர்க் பண்ணுறாங்க. எல்லாம் இந்த குரூவை வந்து நான் இன்றைக்கி என் குரூவை நான் எதுவுமே இங்கே பாராட்ட போகிறது இல்லை. ஏன்னா நாங்கள் படமாக எடுத்துகிட்டு இன்னும் ஒரு 30 days இருக்குது. முடிச்சுட்டு உங்களுக்கு நான் ப்ரெஷ் ஷோ போடும்போது நீங்கள் அப்போ நான் இதை அந்த மேடையை நான் பயன்படுத்தி கொள்கிறேன். பட் இருந்தாலும் கார்த்திக் குமார் என்னோட சாமானிய ரைட்டர், நல்ல ஒரு நண்பர். இந்த டீம் எப்படி இருக்குன்னா, நான் படமே நடிக்கிற ஐடியாலாம் இல்லைங்க. நீங்கள் எல்லோரும் கேட்பீங்க, எப்போ சார் ஒரு படத்தில் வில்லன் நடிங்க, அதுன்னு நான் எப்போயுமே நடிக்க போவே இல்லை. பட் இந்த கதை கார்த்திக் வந்து சொல்லும்போது இது ஒரு பெரிய விஷயத்தை சொல்ல போது, பெரிய அதிர்வை ஏற்படுத்த போது. இந்திய சினிமா மட்டும் இல்லை, உலகத் தமிழர் மத்தியிலையும் சரி, இந்திய தமிழர் மத்தியிலும் பெரிய ஒரு அதிர்வை ஏற்படுத்தும். அது ரொம்ப நான் ஷுவராக சொல்கிறேன். நீங்கள் டீசரில் இந்த போஸ்டரில் பார்க்குற விஷயங்கள் கண்கூடா இது படத்தில் ஒரு பெரிய விஷயம் இருக்குது. படத்தை சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோட குரூ மெம்பர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூ. என்னை ஆக்சுவலாக கேமராமேனுக்கு நம்மளே ஒரு டீசெண்டாக சுமாராக காட்டியிருக்காரு. கண்டிப்பாக ரொம்ப தேங்க்யூ ஃப்ராங்க்லின். அண்ட் எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்கள், இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம்.
ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உளறிடக்கூடாதுங்கிறதுனால ரொம்ப தெளிவாக பேசுகிறேன். முதல்ல பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கம். என் மேடையில் இருக்கிற அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கம். நன்றி. என்னுடைய அழைப்பு, மதிசாருடைய அழைப்பு எல்லாரையும் கேட்டு இங்கே வந்திருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அத்தனை பேருக்கும் நன்றி. இங்கே நன்றி மட்டும் நான் சொல்லிக்கிறேன். என்னோடய அப்பா அம்மாவுக்கு முதல்ல என்னுடைய நன்றி. ஏன்னா அவங்க 2 பேருக்கும் ஒரு பெரிய கை தட்டலாம். எப்படா இவன் ஒரு முதல் அடி எடுத்து வைப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. அந்த 2 கண்ணுக்கும் இன்றைக்கி ஒரு முதல் படி காமிச்சிருக்கிறேங்கிற ஒரு சந்தோஷம் மனசுக்குள்ளார. அவங்களுக்கு நன்றி. என்னுடைய தயாரிப்பாளர் சதீஷ் சாருக்கும் பாலசுப்ரமணிய சாருக்கும் ஒரு பெரிய நன்றி. ஏன்னா சாமானியன் படத்தினுடைய கதை நான் மதி சார்கிட்ட சொல்லும்போது முதல்ல ஒரு 1 hour தான் டைம் அப்படின்னு சொன்னாங்க. நான் சார்கிட்ட ஃபஸ்ட் டைம் சொல்லும்போது எல்லாத்தையுமே ஃபோனெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சு ஃபுல்லாக கேட்டுட்டு இம்மீடியட்டாக அந்த படத்துக்கு இறங்கினாங்க. அந்த கதையில் இருந்த நம்பிக்கை, அதே நம்பிக்கையை வச்சு இந்த படத்தில் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்து எனக்கு இவ்வளோ ஒரு பெரிய மேடை கொடுத்துருக்கிற தயாரிப்பாளர் சாருக்கு, சதீஷ் சாருக்கும் பாலசுப்ரமணிய சாருக்கும் நன்றி. எனக்கு ரொம்ப நாள் ஆசை மதி சார் பேசணுங்கிறது தான் எனக்கு. ஏன்னா சாமானியன் படம் வரும்போது சரி, எல்லா இடத்துலையும் சார் பேசவே மாட்டாங்க. மற்றவங்கள பேச விட்டு தான் சார் அழகு பார்ப்பாங்க. எப்பவுமே நானும் பார்ப்பேன், சார் ஒரு செகண்ட் பேசுங்க சார், ஆனால் இங்கே தான் நிற்பாரு தவிர பேசவே மாட்டாங்க. இன்றைக்கி நடிகராக பேசும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கு நீங்கள் பெரிய ஒரு கை தட்டலாம். ஏன்னா சார் மதியழகன் சாருங்கிறது மனதழகன் சார்னு கூட பேர் வைக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு மனசு அவருக்கு அவ்வளோ பாசிட்டிவ் எனர்ஜி. இது நான் வெறுமே சொல்லலை. ஒருத்தங்க வராங்க, ஒரு ஃபீல்டில் வராங்க, ட்ரை பண்ணுறாங்க, ஒரு பெரிய அச்சீவ் பண்ணுறாங்க, அந்த திடீர்னு ஏதாவது கொஞ்சம் சர்க்கிள் ஆனாலும் அதை விட்டுட்டு போகிறதுக்கு பார்ப்பாங்க. ஆனால் 11-12 படம் சார் எடுத்து மறுபடியும் அதே திரைத்துறையில் தான் தயாரிப்பாளர் நிற்கணுங்கிறதே ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். ஏன்னா இங்கே சென்னையில் டைரக்டராக வரணும்னு நினைப்பாங்க, கேமராமேனாக வரணும்னு நினைப்பாங்க, எடிட்டராக வரணும்னு நினைப்பாங்க. ஆனால் தயாரிப்பாளராக வரணுங்கிற நினைக்கிறது யாராவது இருக்காங்களான்னு தெரியல. எங்கேயாவது ஒருத்தங்க வருவாங்க, அவங்கள நம்ம இம்மிடியேட்டாக மூட்டை கட்டி அமுச்சு வச்சுருவோம். பட் இங்கே மதி சார் பிடிச்சி நிற்கிறாரு. எக்ஸட்ரா என்டர்டெயின்மெண்ட் தயாரிப்பாளராக மதி சார் அவ்வளோ ஸ்ட்ராங்காக பாசிட்டிவாக பிடிச்சி நிற்கிறாரு. ஆனால் இந்த படத்தில் முழுக்க நடிகராக தான் மதி சார் வராரு. மதி சாருக்குள்ள ஒரு பயங்கரமான ஒரு டேலண்ட் ஒன்று இருக்குது. அது நீங்கள் இப்போ ஒரு 7 நிமிஷத்துக்கு பார்த்துருக்குறீங்க. இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இங்கே நீங்கள் பார்த்த இந்த டீசர் முழுக்க படத்துக்கு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். இதுவரைக்கும் சொல்லப்படாத ஒரு விஷயத்த சொல்லணுங்கிறதுக்காக தான் இந்த கதை நாங்கள் எழுதி ரெடி ஆகிட்ருக்கோம். அதில் மதி சாருடைய இன்வால்மெண்ட் ரொம்ப ஜாஸ்தி. அவ்வளோ மெனக்கெட்டு இருக்கிறாங்க. ஸோ தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் சார், மதி சார். அண்டு என்னுடைய டீம் எல்லாருக்குமே நான் நன்றி சொல்கிறேன். கேமராமேன் ரிச்சர்ட் ஃப்ராங்க்லினுக்கு, எடிட்டர் பாரதிக்கு, மியூசிக் டைரக்டர் ரஷாந்த் அரவிந்த்க்கு, டிசைனர் செல்வாவுக்கு, அண்டு மேக்கப் ஆர்டிஸ்ட் ரெஸ்யாவுக்கு, எல்லாருக்குமே இந்த இடத்துல நான் தேங்க் பண்ணுறேன். பட் இது இல்லை, இது ஒரு விஷயம் இருக்குது. இது ஜஸ்ட் ஒரு டீசர் தான். பட் நீங்கள் படம் பார்க்கும்போது நீங்கள் பார்க்காத ஒரு ஃபீல் கண்டிப்பாக பார்ப்பீங்க. இங்கே முக்கியமாக ஒரு ஆளுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும். டைரக்டர் சரவண சுப்பையா சார். என்னுடைய உண்மையில சொல்ல போனால் காட்ஃபாதர் மாதிரி என்னை கூடயே இருந்து அத்தனை விஷயங்களும் இன்றைக்கி இந்த ப்ரோக்ராம் நடக்கிறதுக்கான முழு காரணம் சரவண சுப்பையா சார் தான். சார் ரொம்ப தேங்க்ஸ் சார், ரொம்ப தேங்க்ஸ். இங்கே மேடையில் இருக்கிற அத்தனை நான் தனித்தனியாக சொல்ல விரும்பல, எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் டிஓபி, எடிட்டர், எங்கள் டீம், சரவணன், ஆர்ட் டைரக்டர் சரவணன் சாருக்கு எல்லாருக்குமே நான் தேங்க் பண்ணுறேன். ஒரு மிகப்பெரிய விஷயம் இந்த பிதா படம் மூலியமாக நீங்கள் பார்ப்பீங்க. இது வரைக்கும் பார்க்காத ஒரு கதை நீங்கள் பார்ப்பீங்க. அண்ட் இந்த படம் வந்ததுக்கப்புறமா ஒரு மோஸ்ட் வாண்டட் நடிகராக மதி சார் வருவார். ஸோ இவ்வளோதான். தேங்க்யூ. இந்த வசந்த வாய்ப்பை தந்திருக்கின்ற பிதாவின் இயக்குனர் செல்வத்தம்பி கார்த்திக் குமாருக்கு முதலில் என்னுடைய நன்றியறிதலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு எதிர்பாராத முத்தம் போல் இந்த வாய்ப்பை நான் கருதுகிறேன். கார்த்திக் குமார் அலைபேசியில் எளியவன் என்னை தொடர்பு கொண்டு 7ஆம் தேதி நான் இயக்கிய படத்தினுடைய ட்ரெய்லர் வெளியீட்டு விழா, அதற்கு நீங்கள் வர வேண்டும் என்றார். எனக்கு இதிலே என்ன சம்பந்தம் என்று கேட்ட பொழுது,
உங்கள் ஊரை சார்ந்தவன் என்று அவர் சொன்ன பொழுது எனக்கு மனதில் மகிழ்ச்சி மண்டியிட்டது. வரலாற்று சிறப்புமிக்க திவ்ய தேசங்களில் ஒன்றான நம்மாழ்வார் மங்களாசாசனம் செய்த திருவட்டார் என்கிற திருத்தலத்தில் இருந்து தம்பி இந்த இடத்திற்கு வந்து சேர்ந்திருக்கிறான். நானும் அந்த ஊருக்கு அருகில் உள்ளவன். ஒரு ஊர் பாசம் என்பது இருக்கத்தான் செய்யும். ஆனால் இங்கே வந்ததற்கு பிறகு இந்த கதையினுடைய போக்கு ஒரு தயாரிப்பாளராக இருந்து இன்றைக்கு நடிகராக தடம் பதித்திருக்கின்ற தம்பி மதியழகன் தமிழர்கள் மத்தியில் இந்த படம் ஒரு பெரிய அதிர்வை உருவாக்கும் என்று சொன்னார். தமிழர்கள் மத்தியில் ஒரு அதிர்வை உருவாக்குகிற படத்தை என்னுடைய ஊரை சார்ந்த என் தம்பி கார்த்திக் குமார் இயக்குகிறான் என்பது ஒரு தித்திப்பான செய்தி. இது இந்த படம் வெற்றி பெற வேண்டும் என்று நான் விளைகிற நேரத்தில் இந்த படம் விரைந்து வெளியே கொண்டு வருவதற்கு நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் வெற்றி பெற வேண்டும். தயாரிக்கப்பட்ட பல படங்கள் இன்றைக்கு திரையரங்கிற்கு வரவில்லை. தயாரித்து முடித்து விட்டோம் என்று களிப்போடு இருந்தாலும் தணிக்கை என்கிற பெயரால் சில பேர் செய்யக்கூடிய அழிச்சாட்டியத்திற்கு எல்லை இல்லை. எனக்கு ஒரு பட வாய்ப்பு. படத்தின் பெயர் சேகுவாரா. ஒரு அர்ஜென்டினாவில் பிறந்து ஒரு கீபாவினுடைய விடுதலைக்கு தோள் கொடுத்த ஒரு மகத்தான மனிதன் சேகுவாரா. ஒரு பெண்ணம்பெரிய ஏகாதிபத்தியத்தினுடைய கன்னத்தில் அறைந்து உலகத்தின் சர்க்கரை கிண்ணம் என்று பேசப்படுகிற கீபாவினுடைய விடுதலையை தீர்மானித்தவன் சேகுவாரா. என்னுடைய ஊரை சார்ந்த ஒரு தம்பி பிரபு அந்த சேகுவாரா பெயர் மீது கொண்ட ஈர்ப்பால் காதலால் தான் தயாரித்த படத்திற்கு சேகுவாரா என்று பெயர் வைத்து அதிலே ஒரு நாள் நீங்கள் நடித்து தர வேண்டும், நீங்கள் அறிஞர் அண்ணாவின் பெயரால் அந்த படத்தில் வருகிறீர்கள் என்றார். எனக்கு அந்த படத்தில் அண்ணாதுரை என்று பெயர். அண்ணாவினுடைய தமிழ் கேட்டு அந்த அண்ணாவினுடைய லட்சியங்களை பன்னீரும் மொழியில் பாரெல்லாம் சொல்ல வேண்டும் என்று இளமை காலத்தில் கனவு கண்டவன் நான். அண்ணா கூவத்தில் மலர்ந்த குங்குமத்தாமரை, அண்ணா சந்தையில் ஒலித்த சங்கீதம், கனவுகள் காணுகிற கால்சட்டை பருவத்தில் என்னை அதிகம் பாதித்தவர் அண்ணா. அவரை நேரில் காணுகிற வாய்ப்பில்லாமல் போனதற்கு காரணம் ஒரு தலைமுறை இடைவெளிதான் என்று நான் கருதுகிறேன். இன்றைக்கும் அண்ணாவை நான் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறேன். அண்ணாதுரைன்னு பேரா அப்படின்னு கேட்டுட்டு நான் நடிப்பதற்கு ஒப்புக்கொண்டேன். அதற்கு பிறகு ஏன் தாமதம் என்று கேட்ட பொழுது அண்ணாதுரை என்கிற பெயரை எடுக்கச் சொல்லுகிறார்கள் என்று, அண்ணாதுரை என்கிற பெயரே சினிமாவில் வரக்கூடாது என்று
சிந்திக்கிற இருட்டு மனிதர்கள் இன்னும் இந்த உலகத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே சினிமா என்பது ஒரு சதுப்பு நிலம். ஒரு படத்தை தயாரித்து அதை வெளியே கொண்டு வருவது என்பது மூன்றாவது தடவையாக இன்றைக்கு இந்த கசப்பான அனுபவங்களை எனக்கே, நான் சினிமாவுக்கு புதியவன், ஒரு திரை கலைஞன் ஆக வேண்டும் என்று இதுவரைக்கும் நான் கருதவில்லை. என்னுடைய உலக மேடை அங்கேதான் அரசியல் இருக்கிறது என்றால் அதைவிட மோசமான அரசியல் சினிமாவில் இருக்கிறது என்பதை நானே புரிந்து கொண்டேன். இந்த சதுப்பு நிலத்தில் தம்பி கார்த்திக் குமார் காலூன்றி இருக்கிறான். சாமானியன் என்கிற படத்தில் அவன் கதை எழுதி இன்றைக்கு ஒரு படத்தினுடைய இயக்குனர் என்கிற தகுதிக்கு அவன் உயர்ந்திருக்கிறான். எனக்கு அவனிடத்தில் பிடித்தது நீலத்திரைகடல் ஓரத்தில் நின்று நித்தம் தவம் செய்யும் குமரி எல்லையின் எல்லையில் திருவட்டாரில் அவனை ஈண்டு புறந்தந்த அன்னையையும் தந்தையும் இங்கே வரவழைத்து இந்த அரங்கில் அவர்களை அறிமுகம் செய்ததில் தந்தை தாயை பேணுகிற கார்த்திக் குமார் நிச்சயம் வெல்வார் என்று நான் நம்புகிறேன். தந்தை தாயை பேணுகிற யாரும் வெற்றி பெறாமல் இருந்ததில்லை. இன்றைக்கு ஒரு நல்ல இயல்புள்ள தம்பியாக கார்த்திக் குமார் என் கண்ணுக்கு தெரிகிறான். ஒரு பெரிய அதிர்வை உருவாக்கப் போகிற படத்தை அவன் இயக்குகிறான். திரை உலகத்தில் அழுத்தமாக காலூன்றி அவன் சிகரங்களை தொட வேண்டும். அந்த சிகரங்களை தொடுவதற்கு அவன் மேற்கொள்ளுகிற சிரமங்களை ஒரு பொருட்டாக கருதாமல் நான் வெற்றி பெறுவேன் என்கிற நம்பிக்கையோடு ஒவ்வொரு நாளும் தன்னுடைய அடிகளை அவன் அளந்து எடுத்து வைக்க வேண்டும். என்னை பொறுத்தவரையில் தமிழ் திரையுலகம் ஒரு சர்வதேச அளவில் பேசப்படுகிற படங்களை இன்னும் தரவில்லை. அப்படிப்பட்ட கலைஞர்கள், கதைகள் எல்லாம் தமிழில் இருக்கிறது. ஆனால் சர்வதேச தரத்தில் ஒரு படத்தை எடுக்கக்கூடிய இடத்திற்கு ஒரு நாள் திரையுலகம் வருகிற பொழுது அந்த படத்தை இயக்கியவன் கார்த்திக் குமார் என்ற பெயர் வெளியே வர வேண்டும் என்பது என்னுடைய ஆவல். தம்பி எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகளுக்கும் காலம் அவனுக்கு கவரி வீசும். ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை தமிழ் திரையுலகத்தில் ஏற்படுத்துகிற இடத்தில் அவர் இருப்பார். ஒரு 11 படங்களை தயாரித்த மதியழகன், திராவிட இயக்கத்தின் நாற்றங்காலாக இருக்கின்ற மாணவர் சைனியத்திற்கு சதைவடிவம் தந்த சரித்திர நாயகன், கணியூர் குடும்பத்து பிள்ளை மதியழகன் பெயரை அவர் தாங்கியிருக்கிறார். ஆகவே எந்த கூட்டணி உடைந்தாலும் இந்த கூட்டணி உடையாமல் இருக்க வேண்டும். இந்த கூட்டணி பல வெற்றி படங்களை தர வேண்டும். கூட்டணிகள் மாறுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு நீங்கள் தொடர்ந்து இயங்க வேண்டும், இமயத்தை தொட வேண்டும் என்று என்னுடைய வாழ்த்தை இங்கே சொல்லி, நான் இன்னும் பேசலாம், நிலைமை தெரியாதவன் என்று நீங்கள் என்னை சொல்வீர்கள் என்கிற காரணத்தால் விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். இந்த இனாகரேஷன் ஃபங்க்ஷனுக்கு வருகை தந்திருக்கக்கூடிய பத்திரிகையாளர் சகோதரர்கள், பண்பலை, இணையதள அலைவரிசை நண்பர்களுக்கும், இங்கே வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்களுக்கும், படக்குழுவினருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக்கிறேன். வெற்றி விழாவில் நம்ம கண்டிப்பாக சந்தித்து நிறையா பேசுவோம். படத்தினுடைய தயாரிப்பாளர் பற்றி ஒரு வார்த்தை சொல்லணும். அவர் நிறைய படம் பண்ணியிருக்காருன்னு உங்களுக்கு தெரியாததில்லை. சாதாரணமாக பார்த்தீங்கன்னா இந்த கெரியர் இப்படி ஸ்டார்ட் ஆகி போகிறது ரொம்ப கஷ்டம் இன்றைக்கி சினிமா இருக்க சூழலில்.
அவர் சர்வசாதாரணமாக கிட்டத்தட்ட 11 படத்தை தாண்டிட்டார். 11வது படமாக போயிட்டுருக்கு. இதண்ணில புலனாய்வு, பாக்ஸர்னு 2-3 படம் கையில் இருக்குது. எல்லாமே பெரிய ப்ராஜெக்ட். இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இந்த ப்ராஜெக்டை ஏன் வந்து அவர் திடீர்னு ஸ்டார்ட் பண்ணார் அப்படின்னா, இந்த கதை கொடுத்த இம்பாக்ட் கார்த்திக் குமார் சொன்ன விஷயம். ஸோ இயக்குனருக்கு அதை நம்பி தயாரிப்பு துறையில் இறங்கின தயாரிப்பாளர்கள் பாலாவுக்கும் சதீஷ்க்கும் அந்த என்டையர் டீமுக்கும் ஃப்ராங்க்லின் கேமராமேனுக்கும் மொத்தம் நீங்கள் உங்களால் வாழ்த்தப்பட்டு இவங்க மிகப்பெரிய அளவில் ஜொலிக்கணும்னு சொல்லி உங்களை ரெக்வஸ்ட் பண்ணிவிட்டு எல்லாருக்கும் என் வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. இங்கே வந்திருக்கும் அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் இனிய மாலை வணக்கம். பிதா அன்மாஸ்கிங் ரொம்ப அருமையாக இருந்தது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தமிழ் சினிமாவில் இன்னொரு ப்ரொடியூசர் கதாநாயகனாக உருவாகிறத நம்ம எல்லோரும் பாராட்டி வரவேற்கணும். மதியழகன் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்னைக்கு தமிழ் சினிமாவில் நிறைய ஹீரோக்களுடைய சம்பளங்கள்லாம் எங்கோ இருக்கு, அஃபோர்டபுளே இல்லை. இந்த சம்பளம்லாம் கொடுத்து படம் எடுத்து வியாபாரம் பண்ண முடியுமான்னு தெரியல. அப்படி பல நடிகர்கள் கேட்குற சம்பளம் எதுவுமே அஃபோர்டபுள் இல்லாத போது ப்ரொடியூசர்ஸே நடிகர் ஆகிறது ரொம்ப நல்லது. நிறைய ப்ரொடியூசர்ஸ் வரணும். நான் கொஞ்சம் லேட்டு, ஒரு 15-20 வருஷம் லேட்டு. ரொம்ப ஐ எம் ஃபீலிங் பேட். ஒரு 15 வருஷம் முன்னாடி தெரிஞ்சதை நானும் ஹீரோ நடிக்க ஆரம்பிச்சிருக்கலாம். எது சார்? எது மேடம்? ராஜ்கிரண் சார் நடிச்சிங்க. அதான் சொல்றேன், நான் கொஞ்சம் லேட் ஆயிட்டேன். இல்லைன்னா மதி மாதிரி நாமளும் ஹீரோ நடிச்சிருக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு தமிழ் சினிமா எப்படி போயிட்டு இருக்குன்னா இன்மையில இம்பாசிபிள். அந்த மாதிரி பட்ஜெட்ஸ் எல்லாம் கூடி போய் பிசினஸ் இல்லாத ஒரு காலகட்டத்தில் ஹீரோஸ்களும் நிறைய பெரிய இயக்குநர்களும் கேட்குற சம்பளங்கள் எதுவுமே அஃபோர்ட் பண்ண முடியல. நிறைய நடிகர்களும் கேட்குற சம்பளங்கள் வந்து அவங்களுக்கு ரியலிஸ்டிக்காவே இல்லை. யாராவது ஒரு ப்ரொடியூசர் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு அதை கோட் பண்ணியே மற்றவங்க கிட்ட கேட்டு அன்அஃபோர்டபுளா பண்ணிடுறாங்க பட்ஜெட்ஸை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஒரு ப்ரொடியூசர் நடிகர் ஆகிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவர் ஜெயிக்கணும், நிறைய படங்கள் ஹீரோ நடிக்கணும், அது மூலமா தமிழ் சினிமாவுக்கு இன்னொரு ஹீரோ உருவாக்கணும். அவருக்கான கேரக்டர் கரெக்டா அமைஞ்சிருக்கு. ஒரு பெண்ணுடைய அப்பாவா அவர் வந்து ரிவெஞ்ச் எடுக்கிறார் தான் நினைக்கிறேன். இந்த அன்மாஸ்கிங் அப்படிதான் தெரியுது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு கதைகள் கண்டிப்பா இந்த மாதிரி ஏஜ் குரூப்புக்கு கண்டிப்பா கரெக்டா செட் ஆகக்கூடிய கதைகள் தான். அந்த மாதிரி கதைகள்ல மதி அவர்கள் நடிச்சு பெரிய வெற்றிகளை குவிக்கணும்னு வாழ்த்துறேன். கார்த்திக் குமார் ரொம்ப பிரமாதமா அன்மாஸ்கிங்லேயே ஒரு பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப அருமையா இருக்கு. மேக்கிங்கும் சரி, அந்த பிரசன்டேஷனும் சரி, பேக்ரவுண்ட் மியூசிக்கும் சரி, எல்லாமே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிற ஒரு படமா இருக்கு. கார்த்திக், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இந்த படத்தினுடைய தயாரிப்பாளருக்கு இப்படி ஒரு லான்ச்சிங்ல இவ்வளோ பிரமாதமா ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு நீங்க அன்வீல் பண்ணணும்னு நினைக்கிறதே சந்தோஷமா இருக்கு. உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த நேரத்தில் ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். இன்னைக்குதான் ஜஸ்ட் உட்கார்ந்து பார்த்துட்டே இருக்கேன். திடீர்னு வந்து ஒரு டைட்டில் வருது, பிதா 23:23. அது வந்து படமே முடிஞ்சு அதனுடைய அனௌன்ஸ்மெண்ட்லாம் வருது. நான் வந்து மதியழகன் சார்ட்ட காமிச்சு சொன்னேன், என்ன அநியாயங்க, இப்போதான் நம்ம ஒரு இன்னைக்கு ப்ரெஸ் மீட் வைக்கிறோம், பிதா 23-23 அப்படின்னு இன்னொரு படம் வருதுன்னா இங்கே டைட்டில் மேனேஜ்மெண்ட்டே ரொம்ப பெரிய தப்பா இருக்கு. ப்ரொடியூசர் அசோசியேஷன் எல்லாத்துலேயும் யாராவது ஒருத்தர் வந்து ஒரு அசோசியேஷன்ல ஒரு டைட்டிலை கொடுக்குறாங்க, இதை கம்ப்யூட்டரைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் தமிழ் ஃபிலிம் ஆக்டிவ் ப்ரொடியூசர் அசோசியேஷனில் தமிழ் சவுத் இந்தியன் ஃபிலிம் சேம்பருக்கு கோரிக்கை வச்சோம். அதுக்கான சாஃப்ட்வேர் ரெடி பண்ணியிருக்கோம். இந்த சாஃப்ட்வேர் மூலமா அதே சேம் சிமிலராக இருக்கிற டைட்டில் கொடுக்கக்கூடாது அப்படின்றத நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு நாங்கள் கேட்டிருந்தோம். இன்னைக்கு வரையும் அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுக்கல. இந்த நேரத்தில் இப்படி இன்னைக்கு ஃபங்க்ஷன் பண்ணுறோம் பிதா அப்படின்ற ஒரு அன்மாஸ்கிங் நடக்கும்போது இன்னொரு படத்தினுடைய டைட்டில் போஸ்டர்ஸ் எல்லாம் வெளியிடுறது மிகப்பெரிய தவறு. ஒரு படத்தினுடைய இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு ப்ரொடக்ஷன் குழு அழகா ஒரு விழா எடுக்கிறாங்க அப்படின்னு வரும்போது இன்னொரு படக்குழு வந்து எங்க டைட்டிலும் பிதா 23:23ன்றதெல்லாம் ரொம்ப தப்பான விஷயம். இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு எல்லா சங்கங்களும் தமிழ் ப்ரொடியூசர் கவுன்சிலில் ஆரம்பிச்சு சேம்பர் ஆஃப் காமர்ஸ்லேருந்து ஆக்டிவ் ப்ரொடியூசர் அசோசியேஷன் கில்டு எல்லோரும் ஒருங்கிணைஞ்சு இந்த மாதிரி அடுத்த கட்டம் டைட்டில் சிமிலாரிட்டி வரையக்கூடாது. சமீபத்தில் கூட நான் பார்த்தேன், மயிலாஞ்சின்ற ஒரு டைட்டில் ஒருத்தர் அனௌன்ஸ் பண்ணுறாரு, இன்னொருத்தர் மயிலாஞ்சின்னு ஒருத்தர் போட்டிருந்தாரு. ஸ்பெல்லிங் தான் வேற மாதிரி இருந்த தவிர அதே டைட்டில் வந்து 2 பேர் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தமிழ் சினிமா நடக்கக்கூடாது. பிதா கண்டிப்பா ஒரு பிதா மகன் மாதிரி மிகப்பெரிய வெற்றி அடையணும். பிதான்றதே ஒரு அருமையான டைட்டில். அந்த டைட்டிலோட இவங்க லான்ச் பண்ற இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு வாழ்த்துறேன். தமிழ் சினிமா இப்ப இருக்கிற காலகட்டத்தில் எல்லா மக்களையும் கவர் பண்ற மாதிரி படங்கள் வந்தாதான் தியேட்டருக்கு ஆடியன்ஸ் வருவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு படமா பிதாவை உருவாக்கணும்னு கார்த்திக் குமார் கேட்டுக்கிறேன். ஏன்னா ஒரு நிஷ் படமா ஒரு பர்டிகுலர் சாரார் மட்டுமே பார்க்குற படமா உருவாக்குனீங்கன்னா உங்களுக்கு வணிக ரீதியில் தியேட்டரில் பிரச்சனை வந்து நிற்கும். எல்லா சாராரும் வந்து பார்க்குற மாதிரி ஃபேமிலியாக வந்து பார்க்குற மாதிரியான படங்களை உருவாக்குனா கண்டிப்பாக பிதா படமும் ஒரு பெரிய வெற்றி அடையும். அப்படிப்பட்ட ஒரு படமாக வரணும்னு வாழ்த்துறேன், வணங்குறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி.
லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் மேடம் வந்து அந்த ஹவுஸ் ஓனர்னு ஒரு படம் பண்ணியிருந்தாங்க. அது நான் வந்து நேஷ்னல் அவார்டு ஜூரியாக நான் போயிருந்தப்போ அந்த படத்தை பார்த்துட்டு நான் ரொம்ப பிரமிச்சு போயிட்டேன். ரொம்ப ஒரு சினிமா மொழியை வந்து ரொம்ப அழகாக வந்து அவங்க வந்து அந்த திரைப்படத்தில் வந்து கொடுத்துருந்தாங்க. அந்த எமோஷன்ஸ் அது எல்லாமே ரொம்ப பிரமாதமாக இருந்தது. அது வந்து இந்த மேடையை ஒரு வாய்ப்பாக உபயோகப்படுத்திட்டு நான் அவங்கள பாராட்டுறேன். ஹேட்ஸ் ஆஃப் லக்ஷ்மி மேடம். இது நான் சொல்வதெல்லாம் உண்மை மேடம். அதே உண்மையோட இந்த படம் வந்து மாபெரும் வெற்றி அடையும் அப்படிங்கிறதுல வந்து எனக்கு வந்து கொஞ்சம் கூட சந்தேகமே கிடையாது. அவ்வளோ பெரிய ஒரு வெற்றியை இந்த படம் வந்து பெறப்போகுது. அண்டு மதி அவர்களை வந்து பல படங்களில் நம்ம வந்து கதாநாயகனாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். இயக்குனர் கார்த்திக் குமாரை பல படங்களில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். நான் வரும்போது எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு டீம் இருந்துச்சு. அதே மாதிரியான ஒரு டீமோட இந்த மொத்த டீமும் வந்து வெகு காலம் பயணப்படணும் இந்த திரையுலகத்தில் நான் வாழ்த்தி விடைபெறுகிறேன். வணக்கம். ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் முதற்கொண்டு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மேடையில் வீட்டு இருக்கின்ற பெரியோர்களுக்கும் இங்கே வருகை தந்திருக்க அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஆக்சுவலாக வடிவேலுக்கு நிறையா காமெடி நாலேஜ் இருக்கிறேன். அது நான் டைரக்ட் பண்ண படம் தான் என்ன கையை பிடிச்சி இழுத்தான்னு ஒரு காமெடி வரும். அது நல்லா பேசப்பட்ட காமெடி. ஆமாம், அதே மாதிரி வடிவேல் இப்போ தனஞ்சயன் சார் இங்கே இருக்கிறதுனால ஒரு விஷயம் சொல்கிறேன். சுந்தர்சி சாரும் நானும் ஒரு படம் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார், கவுண்டமணி செந்தில் வச்சு எழுதுங்க அப்படின்னாரு, இல்லைன்னா விவேக் வச்சு எழுதுங்க அப்படின்னாரு. நான் சொன்னேன், நான் வடிவேல் வச்சு உங்களுக்கு எழுதி தரேன், இது 100% கிட்டாகும் அப்படின்னேன். அவர் சொன்ன வடிவில் வச்சு எனக்கு எடுக்க தெரியும். அந்த ஐடியா பேட்டியிலே இருக்குன்னு நினைக்கிறேன், யூடியூப் பேட்டியிலே இருக்கு அவர் சொல்லிக்கிறார். அப்போ நான் வடிவில் வச்சு எழுதி தரேன் சார், இது பாருங்க நல்லா இருக்கும். அதுதான் வின்னர், என்ன கையை பிடிச்சல், அதுதான் வின்னர் படம், கைப்புள்ள கேரக்டர். ஸோ வடிவேல் கேரியரில் நீங்கள் டாப் 10 காமெடின்னு யூடியூப்பில் ஒரு 10 சீன் வருதுனாக்கும் அதில் 3 சீன் நான் எழுதுனதாக இருக்கும். அதனால் வடிவேலுக்கு நிறையா ட்ராவல் பண்ணியிருக்கிறேன். பட்டு நிறையா விஷயம் பேச வந்து ட்ரெய்லர் பார்த்து கொஞ்சம் மறந்துட்டேன். அந்த பயத்தில் பேச்சு வேற வரமாட்டேது எனக்கு. இதுதான் நிச்சயமா மிகப்பெரிய வெற்றி அடையும். ஏன்னா தம்பி கார்த்திகுமாரை பற்றி எனக்கு நல்லா தெரியும். சாமானியன் படத்தில் மிகச்சிறந்த ஒரு கதை. அது சமுதாயத்தில் நடந்துட்டு இருக்கிற பிரச்சனையை அழகாக சொல்லியிருப்பாரு. நிச்சயமா இந்த படத்துலையும் அது மாதிரியான விஷயம்தான் இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா நாங்கள்லாம் வந்து பல நெடுமாறன் ஐயாவோட ஃபேமிலி குடும்பத்தில் இருந்தவங்க. நாங்கள், என் தம்பி பேரே நெடுமாறன் தான். இதில் ஒரு ஒரு இது வந்தது, பெயிண்டிங். அதில் பார்த்தா கீழே புறம் ஜனங்கள் செத்து கிடப்பாங்க, மேலே புத்தர் கண்ணை கட்டிட்டு உட்காந்துருப்பாருன்ட்டு. ஸோ இலங்கையில் நடந்தது அதுதான். என் சொந்தங்களை கொண்டு கூச்சிட்டு இருக்கும்போது அந்த புத்தர் கூட கொஞ்சம் கருணை காட்டலைங்கிறது தான். ஸோ அதை பார்க்கும்போது ரொம்ப நான் ஃபீல் ஆகிட்டேன். ஸோ நிறைய விஷயம் பேச நினச்சேன், அதுக்கப்புறம் என்னால் அதை பற்றி பேச முடியல. ஸோ இந்த படம் என்டையர் டீமுக்கும் வாழ்த்துக்கள். இது மிகப்பெரிய வெற்றி அடையும். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கு என்னை நகைச்சுவை, நான் ரொம்ப நாள் எழுதிய நகைச்சுவை நான் யாருக்கு எழுதுறதுன்னு ஒரு முடிவு எடுத்தேன். அது காரணம் வடிவேலுக்கு எனக்கு வந்த பிரச்சனைனால இனிமேல் நான் எழுதக்கூடாது அப்படின்னு முடிவெடுத்தேன். ஆனால் இந்த படத்தை நகைச்சுவை எழுதுறேன் நான். அதுக்கு காரணம் என்னுடைய மாமா சரவணசுத்தா அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எல்லாருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள்.